அஸ்மத்குருப்யோ நமः. இன்றைய தின பாசுரம் 37-38. வகையறு நுண்கேள்வி வாய்வார்கள் நாளும் புகை விளக்கும் பூம்புணலுமேந்தி திசை திசையின் வேதியர்கள் சென்றிறைஞ்சும் வெங்கடமே வெண்சங்கம் ஊதியவாய் மாலுகந்த ஊர். வகையறு நுண்கேள்வி வாய்வார்கள் நாளும் புகை விளக்கும் பூம்புணலும் ஏந்தி திசை திசையின் வேதியர்கள் சென்றிறைஞ்சும் வெங்கடமே வெண்சங்கம் ஊதியவாய் மாலுகந்த ஊர். யாவரும் தன்னை வந்து அடையுமாறு, யாவரும் தன்னை வந்து கிட்டுமாறு தன் திருவடியில் சரணாகதி செய்யுமாறு திருவேங்கடத்தில் பெருமான் உரைகின்றான் என்று அனுபவிக்கிறார் ஆழ்வார். பல திசைகளிலிருந்து மறையோர்கள் வேதவல்லோர்கள் சென்று வணங்குகின்றனர் திருவேங்கடத்தை. இதர தேவதைகளையும் வேறு பலன்களையும் கருதாமல் அனன்ய கதித்துவத்துடன் தேவதாந்திர சம்பந்தம் இல்லாமல் சிறந்த கேள்வி ஞானம் வாய்ந்தவர்கள் இவர்கள். தினந்தோறும் இவர்கள் தூபம், தீபம், பூ, கூடிய தூய நீர் இவற்றை ஏற்றி வழிபடுகின்றனர். சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு நம்மாழ்வார் அனுபவிக்கிற மாதிரி முன்பு பாரத போரில் வெண்சங்கத்தை ஊதிய வாயுடைய பெருமான் கீதாச்சாரியன் உகந்த அருளின தவம். இவன் இங்கே தபஸ் பண்ணுற மாதிரி இருக்கு நாம் அடைவதற்காக. அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஸ்தலம் இது. ஊரும் வரியரவம் ஒன்குறவர் மால்யானை பேர எறிந்த பெருமணியை காருடைய வில் மின் என்று புற்றடையும் வெங்கடமே மேல் அசுரர் எம் என்னும் ஆலதிடம். ஸோ இந்த இடத்துல திருவேங்கடத்தில் வாழும் குறவர், அரவம் பாம்பு, யானை, அதன் மேல் எரியும் மணி யாவும் பெருமானைப் போல சிறப்புடையது என்கிறார் ஆழ்வார். திவ்ய தேசத்தில் வாழ்வதால் சிறப்பு வாய்ந்த குறவர்கள். அங்கே புனத்தில் மேயும் யானை வெளியேறும்படியாக பெரிய மாணிக்கத்தை அதன் மேல் வீசுவர் அந்த குறவர்கள். அது மேகத்தில் விளங்கும் மின்னல் என்று பாம்பு தன் புற்றுக்குள்ள பயந்து ஓடிடுவான். இப்படி ஆச்சரியமாக கவின்மிகு காட்சிகளை அனுபவிக்கிறார் ஆழ்வார். சிறப்புடைய நித்தியசூரிகள் நம்முடைய திருமால் என்று அபிமானிக்கும் பெருமானுடன் உறையும் இடம் இந்த திருமலை. மேல் அசுரர், மேல் இருக்கும் சுரர் அப்படின்னா நித்தியசூரிகள், என்னும் ஆலதிடம், இது நம்முடைய திருமால் இருக்கும் இடம் என்று அனுபவிக்கிறார். குறவர்கள் புனத்தில் மேயும் யானை வெளியேறும்படியாக மாணிக்கத்தை அதன் மேல் வீசுவர். அந்த மாணிக்கம் மேகத்தில் விளங்கும் மின்னல் அப்படின்னு அந்த ஒளியை பார்த்து பாம்புகள் பொத்துக்கொள்ள போயிடும் பயந்து. இப்படிப்பட்ட கவின்மிகு காட்சிகள் உடைய திருமலை, சிறப்புடைய நித்தியசூரிகள் நம்முடைய திருமால் என்று அபிமானிக்கும் பெருமானுடைய உறைவாகும் இந்த திருமலை. ஊரும் வரியரவம் ஒன்குறவர் மால்யானை பேரவிரிந்த பெருமணியை காருடைய மின் என்று புற்றடையும் வெங்கடமே மேல் அசுரர் என்னும் ஆலதிடம். இடந்தது பூமி எடுத்தது குன்றம் கடந்தது கம்சனை முன் அஞ்ச கிடந்ததுவும் நீரோத மாகடலே நின்றதுவும் வெங்கடமே பேரோத வண்ணர் பெரிது. இடந்தது பூமி, பெரிய கடல் போன்ற நிறத்தை உடைய பெருமான் எப்போதும் நிற்பது திருவேங்கடம். நீரோத மாகடலே நின்றதுவும் வெங்கடமே. அப்படிப்பட்ட கடல் போன்ற நிறத்தை உடைய பெருமான் எப்போதும் நிற்பது திருவேங்கடம். இவன் இடந்தது பூமி, முன்பு பூமியை இடந்தான், அளந்தான், குன்றை எடுத்தான், எடுத்தது குன்றம், குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன். கஞ்சன் அழிந்து போம்படி செய்தான் கம்சன், கடந்தது கம்சனை முன் அஞ்ச. நீர் நிரம்பிய அலை எரியும் பெருங்கடலிலே கிடந்தான் பார்க்கடலிலே. இப்படி ரொம்ப ஆச்சரியமாக பேரோத வண்ணர் பெரிது நின்றதுவும் அப்படின்னு நம்ம அனுபவிக்கணும். பேரோத வண்ணர் பெரிது நின்றது இந்த வேங்கடம். அடியேன் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.